ஒரு வழியா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா கோல்டு கிடைக்குமான்னு பார்த்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வர் கிடைச்சிருக்கு நீரஜ் சோப்ராக்கு. இது நீரஜ் சோப்ராவோட 2வது ஒலிம்பிக் மெடல். இதான் போன வாட்டி கோல்டு அடிச்சாரு டோக்கியோல, இந்த வாட்டி சில்வர் அடிச்சிருக்காரு. கடைசி ஜாவ்லின் த்ரோலையும் பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் மாதிரி இந்தியா விசஸ் பாகிஸ்தான்ன்ற மாதிரி போட்டி வந்துருச்சு. முதல் அட்டம்ப்ட்ல மிஸ் பண்ண நீரஜ் சோப்ரா பார்த்தோம் அப்படின்னா 2வது அட்டம்ப்ட்ல 89.45 மீட்டர் எரிஞ்சிருந்தாரு. அதே மாதிரி பாகிஸ்தான் வீரரான அஸ்ரத் நதீம் பார்த்தோம் அப்படின்னா 2வது சான்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 92.97 மீட்டர் எரிஞ்சு ஒலிம்பிக் ரெக்கார்டையும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு த்ரோ மூலியமா. இதுல ஹைலைட் 2 பேருக்குள்ள கோயின்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கோட் அவுட் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி செகண்ட் அட்டம்ப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அஸ்ரத் நதீம் பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்கோட ரெக்கார்ட் படைச்சிருந்தாரு. அதே மாதிரி நீரஜ் சோப்ராவும் பார்த்தோம்னா செகண்ட் அட்டம்ப்ட்ல 89.45 எரிஞ்சிருந்தாரு. இது மூலமா அவர் சில்வரை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. கோல்டு மெடல் போனா இல்லடா எங்கால் நீரஜ் சோப்ரா கோல்டு மாதிரிடா அப்படின்ற மாதிரியே இருந்தது. கடைசியா இந்தியா ஒரு வழியா பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் இழுத்து மூடிட்டு சில்வர்ல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில்வரை. நாளைக்கு ஒரு பிரான்ஸ் மேட்ச் இருக்கு ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங். அதுல என்ன ஆக போகுதுன்னதை நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கலாம்.